அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆக போகுது. 2017 ஆரம்பித்தது. இது வரைக்கும் நான் லைவில் வந்ததில்லை. ஒரு 5 மந்த்தாக தான் இப்போ தான் லைவில் வரேன். ஏன்னா 5 வருஷமாக வந்து வியூஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. ப்ளஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் நான் சென்னையிலேருந்து வரும்போது எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதே அளவு தான் இருக்காங்க. சரி, லைவில் வந்தால் ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் லைவில் வந்த அப்புறம் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, அதோட வந்து கமெண்ட் மென்ஷன்லேயும் சரி, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சொந்தமாக வந்து எனக்கு ஒரு அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி அந்த மாதிரி ரொம்பவே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொந்தக்காரங்களே இந்த அவ்வளோ வந்து இப்போல்லாம் கேர் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது லைவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒடிஷாவில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, உங்கள் வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து அம்மா மட்டும்தாங்க, அப்பா இல்லை. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேரேஜ் ஆகி 13 வருஷம் கழித்து தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. 13 வருஷம் கழித்து பிறந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்கன்னும் போது அம்மா வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை அந்த டைமில் வளர்த்துருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் அம்மா வந்து +2 முடிச்ச அப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுக்கு மேலே அம்மாவுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியாயிடுச்சு. அதுக்கப்புறமா அம்மா வேலை செஞ்சால் தான் நானும் அம்மாவுமே வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அதில் வந்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை படிக்கிறத நிப்பாட்டிட்டு அம்மா கூடவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் சரி, நம்ம கொஞ்சம் காசு சேர்ந்த அப்புறமா நான் வேலை செய்கிற காசை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு படிக்கலாம், படிப்பு தான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் கோர்ஸில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தா அவர் வந்து அதே கம்பெனியில் தான் ஒர்க்கிங்காக வந்திருந்தார். நிறைய பேர் ஒரு 15 பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க அதே கம்பெனியில் வேலை பார்க்க. அப்புறமா அப்படியே பேசி வீட்டில் லவ் பண்ணி வீட்டில் சொல்லி அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாம் அதே இடத்துல தான் அம்மாவும் நானும் வேலை செஞ்சோம். அவருமே அங்கே தான் வேலை செஞ்சார். கொஞ்ச நாள் கழித்து எப்போ வந்து ஒரு 7 இயர்ஸ் கிட்டத்தட்ட லவ் பண்ணோம். 90s கிட்ஸ் லவ்னா சொல்லவா வேணும். ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறது, பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லேடிஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் வந்து ஒடிஷா அவர் கூட வந்தவங்களே வந்து ஒரு சில நாளாக வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க மாமனார் வந்து ரொம்ப அதாவது என் ஹஸ்பண்டோட அப்பா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னா எப்படி, ஏன்னா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏமாத்துறதுன்றதை விட அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு ஏமாந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறேன்னு தெரிஞ்ச உடனே என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய அம்மாவோட அண்ணா வீட்டில் இருந்தோம், அப்பாவோட தங்கச்சியோட வீட்டில் இருந்தோம் பொண்ணு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட பொண்ணு பார்க்குற மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து கேட்டாங்க. இப்போ தான் பொண்ணு பெருசாகிடுச்சுல, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டிலேருந்து பொண்ணு பெருசாகிடுட்டாங்க, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பித்த உடனே அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு வந்து எல்லோரும் அரசல் புரசலில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹிந்திக்கார பையனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, அந்த ஸ்டேஜ் வரும்போது பொண்ணு கேட்க 2-3 தடவை வந்ததுனால ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தருமே வந்து ஒன்றுனா எல்லோரும் வந்து கேட்குறது தான் சகஜமே அந்த மாதிரி அந்த டைமில். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுமே கூட அந்த ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பையன் வந்து ஏதோ வேலை செய்கிறாங்க, ஏதோ ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பொண்ணு கேட்டாங்க. அப்புறமா வந்து எல்லாம் பொண்ணு கேட்க ஆரம்பித்தோடனே அம்மா கிட்டே நான் உட்காந்துட்டு பேசும்போது அம்மா கிட்டே நான் என்ன சொன்னேன்னா, நான் சொன்ன வார்த்தை தான் அந்த மாதிரி. அந்த வார்த்தையை சொன்னதுனால என் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, இல்லைனா இல்லை. என்னென்னா, நான் ஒரே பொண்ணு 13 வருஷம் இல்லாமல் பிறந்திருக்கேன். நான் அப்பா இறக்குற வரைக்கும் நான் வேலூர் கூட போனதே இல்லை. வேலூர் வந்து என்னோடய பாட்டி ஊர், அதோட அம்மாவோட அம்மா வீடு. அங்கே வரைக்குமே நான் போனதில்லை. ஏன்னா அப்பா என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாங்க. அது ஒரு விதமாக ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த அப்புறமா அது என்னால் தாங்க முடியல. அந்த டைமில் ரொம்ப வந்து மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அந்த டைம் நான் வந்து எப்படி அப்பா இல்லாமல் வாழ போகிறோம் அப்படின்னு அந்த டென்ஷன் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா வந்து எவ்வளவோ கேர் எடுத்து என்னை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம்
அப்படியே காலங்கள் போயிடுச்சு. அது ஓகே. அந்த டைமில் என் அம்மா ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணும்போது எப்படி அவங்க பொண்ணு வச்சுட்டு தனியாக வந்து இப்போ பெரியம்மா வீடு பக்கத்தில் அதாவது திருவொற்றியூரில் வந்து இருக்கும்போது அங்கே வீடு எடுத்து வாடகையில் இருக்கும்போது அவங்க யாருமே வந்து ஒரு கேட்கல, எப்படி நீங்கள் வந்து இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க யாரும் கேட்கல. அப்போ வந்து அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு 2 பேருக்கும் 2 பங்கு சொத்துன்னு சொல்லி கொஞ்சம் சொத்து இருந்தது. இதில் வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் தண்ணி இல்லாமல் அது இதுன்னு கஷ்டத்தில் தான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமாயிட்டு அது மனசு எப்போவுமே கஷ்டமாக இருந்து அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 பங்கு போடுறதா இருந்தது சொத்து வந்து என்னோடய அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட உடனே அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எல்லோரும் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா, அந்த மாதிரி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து கம்முன்னு இருந்தேன், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அம்மா கிட்ட ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். ஏம்மா இவ்வளோ தூரத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உன்னை பார்ப்பேன், எவ்வளோ தூரத்தில் போய் இருப்பேன், நான் எப்படி உன்னை விட்டுட்டு அப்படி இருக்க முடியும், எவ்வளோ தூரம் அவங்க ஹிந்திக்காரங்க எப்படி என்ன எதுவுமே உனக்கு தெரியாது, அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு இல்லைம்மா நான் கண்டிப்பாக அவங்கள லவ் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்று நான் கல்யாணம் பண்ணால் அவரை பண்ணிக்கிறேன், அப்படி கல்யாணம் வேண்டான்னா நான் காலம் ஃபுல்லாக உன் கூடவே இருந்துடுறேம்மா, நான் வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் லைஃப்பில் அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து திடீர்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி, நீ ஒரே பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் தான் எனக்கு ஆசை, இந்த மாதிரி ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொன்ன உடனே நான் வந்து இல்லைம்மா அவங்க கண்டிப்பாக என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவும் வந்து உடனே ஆமாம் அவங்க நல்ல பையன், நானே பார்த்துருக்குறேன், இத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க, ஒரு அம்மா மாதிரி எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிறது, எல்லா பொண்ணுங்கக்கிட்டலாம் ஒரு நல்ல பாசமாக அண்ணா தம்பி மாதிரி பழகிறது, அவங்க குணங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனாலும் இவ்வளோ தூரமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா என்கிட்ட எதுவும் சொல்லாமல் நிப்பாட்டிட்டு அப்புறமா போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம், அந்தளவுக்கு உலகம் தெரியாது, அவள் ஏதோ லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து ஆமாங்க நானுமே வந்து விரும்புகிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார்கிட்ட கொடுத்து, ஹஸ்பண்ட் வந்து நேராக அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டார், அதனால் எங்கள் நாத்தனார்கிட்ட கொடுத்து நாத்தனார் வந்து போய் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு. 2 பேரும் ஒன்றா நின்று தான் ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். அதை பார்த்துட்டு யார் தமிழ் பொண்ணா, அஜிஜோ அவங்க கல்ச்சர் வேறு, இப்படி ஆளுங்க வேறு, எப்படி செட் ஆகும், நல்ல பொண்ணா இல்லையான்னு தெரியாது, நம்ம ஊரை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா வந்து சரி பையன் விரும்புகிறான், அவனை இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பேச்சும் கிடையாது, முதல் முறையாக இந்த மாதிரி சொல்கிறான் இவ்வளோ நாள் கழித்து, அப்போ கண்டிப்பாக வந்து பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. 2வது வந்து நம்ம வேண்டான்னு சொன்னால் அங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னையில் இருந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து அம்மா கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னேங்க, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா நான் அண்ணா வந்து இன்னும் கல்யாணம் பண்ணலை, ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு கல்யாணம் முடியட்டும், அக்காவோட கல்யாணம் இப்போ தான் முடித்தேன், கொஞ்சம் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு, இப்போ அண்ணா கல்யாணமும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழித்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் லவ் பண்ணியிருந்தோம், அப்போ தான் சொல்ல அம்மா வந்து சொன்னது. அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் போல் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கல்யாணம்னு சொன்னோடனே நானும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் உரியா தெரியும்னால எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்புறமா அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல நல்லா இருந்தால் நம்ம பொண்ணு போதும், அதோட அவங்க குணங்கள், நான் வந்து சொந்தங்கள் இவ்வளோ நாள் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கம்மா என்னை வச்சுட்டு, ஆனால் யாருமே ஒரு நாள் கூட வந்து நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு, ஏன் அவங்கக்கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா என்ன இல்லை எல்லாமே இருந்து கூட என்னைக்காச்சும் உன்னை வந்து கேட்டிருக்காங்களா, ஆனால் இவங்க அப்படி இல்லைம்மா, கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க, அவர்கிட்ட காசே இல்லைன்னா கூட அவங்க அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு எப்போ பார்த்தாலும் எவ்வளோ காசு அவங்களுக்காக செலவு பண்ணுறாரு, அப்படி இருக்கும்போது என்னையும் நல்லா பார்த்துப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ வந்து அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் முதல்லையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் மாமனார்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சரண்யாவுக்கு வந்து இந்த மாதிரி அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், அண்ணா தம்பி இல்லை, அதனால் அவங்களும் நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொன்னோன்னா எங்கள் மாமனார் வந்து என்னப்பா சொல்கிற, அவங்களுக்கு யாரும் இல்லைன்னா நம்ம தான், நீ தானப்பா அவங்க பையன் மாதிரி, அதனால் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், கண்டிப்பாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணால் அவங்க கூட்டிகிட்டு தான் வரணும்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
என் மாமனார் வந்து ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் முதலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே, கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது அப்படி தான், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நான் உங்களை கடைசி வரைக்கும் என் அம்மாவை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி பார்த்துப்பேன், ஆனால் நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீங்கள் என் கூட இருக்கணும், அப்போ தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா வந்து அம்மா அதுக்கப்புறம் மனசு சந்தோஷமாயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு இது வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா நடந்த சொத்து பிரச்சனைலாம் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து இந்த மாதிரி இவரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அத்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஆரம்பித்து பொண்ணுங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி 3 அத்தைங்க கிட்டத்தட்ட 2 பங்காக இருந்தது. அப்பாவுக்கும் எங்களுக்கும் இருந்த சித்தப்பாவுக்கும் எங்களுக்கும் இருந்த சொத்து வந்து 5 பங்காக போடுங்க, எங்கள் பாட்டி இருந்தாங்க 6 பங்காக போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி 2 பங்காக இருந்த சொத்தை 6 பங்காக பிரித்து எனக்கு கொஞ்சமாக காசு கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு தான் நான் வந்து நகை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டோரிலாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சொந்தங்கள்லாம் எதுக்காக நான் வந்து போகிறதில்ல சென்னை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா, அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவும் நானும் எடுத்த ஃபோட்டோ. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க லைவில் அம்மாவை ஃபோட்டோ காட்ட சொல்லி. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.